Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். In this telecast we have been studying some of the corrective teaching from God's word. இந்த தொடர் வரிசை செய்தியிலே தேவனிடத்திலிருந்து நாம் பல திருத்துதல் உபதேசங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். And we would like to remind you of the scripture passage with which we began the series of these talks several weeks ago. சில வாரங்களுக்கு முன்னதாக இந்த செய்திகளை துவங்குவதற்கு முன் தேவனுடைய வார்த்தையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு முன் எச்சரிக்கையை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம். 2 Timothy 4th chapter 2 தீமோத்தேயு 4வது அத்தியாயம் verses 3 and 4. 3-4 வசனங்கள். The time will come when they will not endure sound doctrine, but according to their own desires, because they have itching ears, they will heap up for themselves teachers, and they will turn their ears away from the truth and be turned aside to fables. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். These days are already upon us. இந்த நாட்கள் நம்மிடையே இப்பொழுதுதானே வந்திருக்கின்றன. Doctrinal teaching from pulpits has become very rare. பிரசங்க பீடங்களிலிருந்து வரக்கூடியதான உபதேசம் சார்ந்த செய்திகள் மிக குறைவானவையே. Even the Sunday morning services where believers flock in several thousands, the sermons tend to be very evangelistic. ஆயிரமாய் கூடி வருகின்றதான ஞாயிறு காலை ஆராதனை நேரங்களில் கூட இப்படிப்பட்ட சத்திய வசன உபதேசத்தினுடைய தரம் மிகவும் குறைந்தே காணப்படுகிறது. Most of the pastors have become evangelists. அநேக மேய்ப்பர்கள் நற்செய்தியாளர்களாய் மாறி போய்விட்டார்கள். And most of the Bible teachers have become evangelists. அநேக வேத போதகர்கள் நற்செய்தியாளர்களாய் பிரசங்கித்துக் And most கொண்டிருக்கிறார்கள். of the prophets have also become evangelists. தீர்க்கதரிசிகள் அநேகரும் கூட நற்செய்தியையே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். Because this is not because of their calling, but this is because of the popular demand. அவர்களுடைய அழைப்பு நிமித்தமாக அவர்கள் இப்படி செய்யாமல் மக்கள் எதை விரும்புகின்றார்கள் என்ற யுக்தியை பின்பற்றியே அவர்கள் This செய்கின்றார்கள். is what we call consumerism in business. நுகர்வோரியல் என்று சொல்லுகின்றோமே, அப்படிப்பட்டதான தத்துவத்தையே இது அடிப்படையாக This கொண்டிருக்கிறது. trend is very dangerous for Christians. இந்த விதமான ஒரு போங்கு கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவத்திற்கு மிகவும் அபாயமானது. Why do I say that? ஏன் அப்படி நான் சொல்கிறேன்? If we are not Bible centered or Bible saturated, Satan very subtly will give us substitutes for the truth of God's word. வேதத்தில் நாம் மையம் கொண்டு வேதத்திலே நாம் ஊறி இராதிருந்தால் பதிலிகளை போலிகளை பிசாசானவன் வெகு சுலபமாக திணித்து விடுவான். Stories and traditions will replace the pure, undiluted and unadulterated word of truth. கதைகளும் பாரம்பரியங்களும் துப்புரவான கலப்படமற்ற திருவசனத்தை நமக்கு சத்தற்ற சாரமாக மாற்றிவிடும். In the course of these talks, we are exposing certain wrong beliefs and practices in the art of prayer. இந்த செய்தி வரிசையிலே ஜெப பழக்க வழக்கத்திலே காணப்படக்கூடியதான சில தவறான அணுகுமுறைகளையும் காரியங்களையும் நாம் முன்வைத்து பேசிக் And கொண்டிருக்கிறோம். the title of these talks has been How Not to Pray. இந்த செய்திகளினுடைய ஒருமித்த தலைப்பு எப்படி ஜெபிக்க கூடாது. And we have so far considered 7 lessons. இந்த தலைப்பிலே 7 படிப்பினைகளை இதுவரை நாம் பயின்றிருக்கின்றோம். Number 1, do not force God. முதலாவது, கடவுளை கட்டாயப்படுத்தாதீர்கள். And number 2, do not accuse Satan. இரண்டாவது, பிசாசை குற்றஞ்சாட்டாதீர்கள். Number 3, do not forget the Father in heaven. மூன்றாவது, பிதாவானவரை மறந்து விடாதீர்கள். Number 4, do not seek mediators. நான்காவது, மத்தியஸ்தர்களை தேடாதீர்கள். Number 5, do not harbor hatred in your heart. ஐந்தாவது, இதயத்திலே பகையை பேணி வளர்க்காதீர்கள். And number 6, do not be selfish. ஆறாவது, சுயநல விரும்பிகளாய் இராதீர்கள். And number 7, do not be earthly minded. ஏழாவது, பூவுலக சிந்தனையினால் நிறைந்திராதீர்கள். Now we will move on to lesson number 8 under How Not to Pray. இப்பொழுது இந்த வரிசையிலே 8வது படிப்பினைக்கு நாம் கடந்து செல்வோம். Do not speak too much.
அதிகமாய் பேசாதிருங்கள். Once again, மீண்டுமாய் how சொல்லுகின்றேன், not to pray? எப்படி ஜெபிக்க கூடாது? Do not speak too much. வளவளவென்று பேசாதிருங்கள். In the very first teaching on prayer, very interesting, the Lord Jesus Christ spoke against vain repetitions. ஜெபத்தை குறித்ததான மாதிரியை இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கின்றதான அந்த இடத்தில்தானே அதிகமான அலப்புகின்ற சொற்களை குறித்து அவர் முன்னெச்சரித்தார். Turn with us to the book of Matthew, 6th chapter. மத்தேயு 6வது அத்தியாயத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். And there we have the model prayer from verse 9 to 13. அங்கே 9 முதல் 13 வசனங்களிலே இயேசுவின் மாதிரி ஜெபம் எழுதப்பட்டுள்ளது. Even before he prescribed the model prayer, அந்த மாதிரி ஜெபத்தை அவர் முன்வைப்பதற்கு முன்னதாகவே, even before teaching them how to pray, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்னதாகவே, in the 7th and 8th verses he taught them how not to pray. 7ஆம் 8ஆம் வசனங்களிலே எப்படி ஜெபிக்க கூடாது என்று அவர்களுக்கு அவர் கற்பித்தார். Look at verses 7 and 8. 7 8 வசனங்களை கவனியுங்கள். When you pray, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது do not use vain repetitions as the heathen do, அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். because they think, that is their idea. They think that they would be heard for their many words. அவர்கள் நினைக்கிறார்கள், இது அவர்களுடைய எண்ணம், அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். Now what is the modern practice in correspondence with this? இதற்கு தொடர்பாக நவீன காலத்திலே காணப்படுகின்றதான பழக்கம் என்ன? Suppose you want a blessing. நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்நோக்குகிறீர்கள். Give Lord, give Lord, give Lord, give Lord, give Lord, give Lord, give Lord. தாரும் ஆண்டவரே, தாரும் 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 ஆண்டவரே என்று நாம் கேட்கின்றோம். No, that's not the way any child talks to a father. ஒரு தந்தையினிடத்திலே ஒரு பிள்ளை விதமாகவா கேட்கும்? No, that's the logic that Jesus Christ is presenting in the 8th verse. இந்த தத்துவத்தை தான் 8வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து அடிக்கோடிட்டு In கூறுகிறார். the 7th verse he speaks about vain repetitions. 7வது வசனத்திலே வீண் வார்த்தைகளை அலப்புவது என்று சொல்கிறார். And in the same 7th verse he says, don't think that you will be heard just because your words are many. அதே வசனத்திலே அதிக வசனிப்பினால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினையாதிருங்கள் என்றும் சொல்கிறார். What is the logic? What is the reason? இதனுடைய காரணம் என்ன? இதற்கு பின் இருக்கின்றதான தத்துவம் என்ன? Look at the 8th verse. 8வது வசனத்தை கவனியுங்கள். Do not be like those who are giving to vain repetitions. அவர்களைப் போல, அதாவது வீண் வார்த்தைகளை உபயோகிக்கின்ற அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். Why? ஏன்? Because your Father knows the things you have need before you ask him. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். He does not say God knows, but he says your Father knows. கடவுள் அறிந்திருக்கிறார் என்று அவர் சொல்லவில்லை, உங்கள் தந்தையானவர் அறிந்திருக்கிறார். If only we come to this fresh realization, what a great revolution we will experience in our prayer life. இந்த விதமான ஒரு உணர்வுக்குள் நாம் புதுமையாக வருவோமேயானால் நம்முடைய ஜெப வாழ்விலே ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி உண்டாகும் அல்லவா? Beloved, prayer is not to give information to God, but it is to develop our intimacy with God. பிரியமானவர்களே, ஜெபம் என்பது கடவுளுக்கு தகவலை தெரிவிப்பது அல்ல, மாறாக அவரோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவிலே ஒரு நெருக்கத்தை உண்டாக்குவது. Oh, that's the truth that we need to understand. Prayer is to develop our intimacy with God. It is not to inform God what otherwise he did not know. இதிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆண்டவருக்கு தெரியாத ஒரு காரியத்தை நாம் தகவல் மூலம் தெரிவிப்பதற்காக அல்ல, ஏற்கனவே அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடியதான ஒரு பந்த பாசத்திலே ஒரு நெருக்கத்தை உண்டாக்குவதுதான் ஜெபம். And I would like to amplify it little further. இன்னும் கூட அந்த வசனத்தை நான் விரிவாக்கி சொல்ல விரும்புகிறேன். Suppose you have a problem, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, or you have a need, உங்களுக்கு ஒரு தேவை, or you have a question, அல்லது உங்களுக்கு ஒரு கேள்வி, you have a crisis, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, a difficult situation, உங்களுக்கு ஒரு நெருக்கடி, and you go and tell God about that. நீங்கள் கடவுளிடத்திலே அதை குறித்து போய் சொல்லுகிறீர்கள். You don't need to give all the explanations about that, because your knowledge about your problem is much less than God's knowledge about your problem. ஏனென்றால் உங்களுடைய பிரச்சனையை குறித்து நீங்கள் அறிந்திருக்கின்றதான விவரம் என்பது தேவனுடைய பார்வையிலே உங்களுடைய பிரச்சனையை குறித்து அறிந்திருக்கின்ற காரியத்தை விட மிக குறைவானது. Because God knows everything. ஏனென்றால் கடவுள் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். You know only what you see or what you hear, but God knows what is unseen and what is untold. நீங்கள் காண்பதையும் கேட்பதையும் தான் அறிந்திருக்கின்றீர்கள், ஆனால் சொல்லப்படாத காணக்கூடாத காரியங்களையும் கடவுள் அறிந்தவராயிருக்கிறார். God knows the end from the beginning.
தேவன் ஆதி முதல் அந்த வரை So அறிந்தவராயிருக்கிறார். don't make prayer an elaborate information, make prayer an exercise for getting close and close in developing that intimacy. விவரங்களை விலாவாரியாக எடுத்து அடுக்குகின்றதாய் ஜெபம் இல்லாதபடிக்கு இன்னும் கிட்ட ஆண்டவரோடு நெருங்கி சேருகின்ற அனுபவமாய் ஜெபம் The இருக்கட்டும். Bible says too much of talk is actually sacrifice of fools. இப்படி அதிகமான வசனிப்பினாலே நாம் வார்த்தைகளை அலப்புவதை மூடருடைய பலி என்று வேதம் குறிப்பிடுகிறது. Turn with us to the book of Ecclesiastes. பிரசங்கியின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். And we will look at chapter 5. 5வது அத்தியாயம். You know, this Ecclesiastes was authored by Solomon, who was the preacher of preachers. பிரசங்கிகளுக்கெல்லாம் பிரசங்கியாயிருந்த மகா ஞானி சாலமோனால் எழுதப்பட்டதுதான் இந்த பிரசங்கி புத்தகம். Wonderful practical counsel. மிகவும் நடைமுறையான அதிசயமான கருத்துக்கள். 5th chapter. 5வது I அத்தியாயம். read the first 3 verses to you, so how crystal clear these words are. முதல் 3 வசனங்களை வாசிக்கின்றேன். எவ்வளவு தெளிவாக பளிங்கு நதி போல் இது இருக்கிறது என்று கவனியுங்கள். Walk prudently when you go to the house of God. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். Draw near to hear rather than to give the sacrifice of fools. மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். And then in the second verse we read, இரண்டாவது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? don't be rash with your mouth. உன்னுடைய வார்த்தையிலே நீ துணிகரமாய் காணப்படாதே. Let not your heart utter anything hastily before God. மனம் பதறி ஒரு வார்த்தையையும் நீ சொல்லாதே. Because God is in heaven, ஏனென்றால் கடவுள் வானில் இருக்கிறார், you are on earth. நீ பூமியில் இருக்கிறாய். Therefore, ஆதலால் let your words be few. உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. Let your words, which means let God speak more. Let your words be few. உன் வார்த்தைகள் சொற்பமாய் இருக்கட்டும். அப்படியானால் பொருள் என்ன? கடவுள் அதிகமாய் பேசட்டும், நீ கொஞ்சமா பேசு. And then in the third verse we read, மூன்றாவது வசனத்திலே பாருங்கள். a dream comes through much activity, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கும். and a fool's voice is known by his many words. வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். So this is in the context of prayer, isn't it? இந்த ஒரு வசனம் ஜெப சூழமைவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. You know, David once prayed to God that God would set a watch for his mouth. தன்னுடைய வாய்க்கு காவல் வைக்க வேண்டும் என்று தாவீது கடவுளை நோக்கி பிரார்த்திக்கின்றார். Now you know what for he asked God to set a watch over his mouth? தன்னுடைய நாவுக்கு காவல் வைக்க வேண்டும் என்று எதற்காக தாவீது ஆண்டவரிடத்திலே விண்ணப்பித்தார் என்று தெரியுமா? Look at the second and third verses of Psalm 141. 141வது சங்கீதம் 2-3 வசனங்களை கவனியுங்கள். Let my prayer be set before you as incense, the lifting up of my hands as the evening sacrifice. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்கட்டும். And then he says, அதை தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார்? set a guard, O Lord, over my mouth. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். Keep watch over the door of my lips. என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். You know what David gave as a prayer, his son Solomon gave as a prescription. தாவீது ஜெபமாக எந்த காரியத்தை சங்கீதத்திலே சொன்னாரோ அதனையே ஒரு மருந்து சீட்டாக பிரசங்கியிலே அவருடைய மகன் சாலமோன் கூறுகின்றார். So when he was saying, oh God, let my prayer ascend as an incense before you, you know what he said? At the same time, keep a watch over my mouth. There is a door you have given for my lips. Let not my tongue just fall out hastily or rashly. என்னுடைய விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக இருக்கட்டும், அதே நேரத்திலே என்னுடைய வாய் காவலிலும் இருக்கட்டும். என்னுடைய வாய்க்கு நீர் உதடுகள் என்கிறதான வாசலை கொடுத்திருக்கின்றீர். இந்த உதடுகளாகிய வாசலையும் மீறி நாக்கு நீண்டி விடாதபடி காத்துக்கொள்ளும் என்று தாவீது அங்கே ஜெபிக்கின்றார்.